ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டேவோட ரொட்டீன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. மண்டேனாலே நம்மளுக்கு வந்து அந்த ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும், வேலைலாம் ஸ்டார்ட் ஆகிடும். பையனுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. 6th தான் படிக்கிறான். பொண்ணு பார்த்திங்கன்னா காலேஜ் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. ஸோ காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் இந்த சம்மருக்கு வந்து தயிர் சாதம். நம்ம தயிர் சாதத்துக்கு வந்து திக்கான பால் 1/2 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அதுக்கு சைட் டிஷ் வந்து குடமிளகா, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட டைம் இருக்காது, ஏன்னா இங்கே 6 மணிக்கு அவள் கிளம்பணும். அதனால் ராகி அடை, நான் தேங்காய், வெங்காயம் அதெல்லாம் போட்டு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அனுப்பிட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி அந்த கேழ்வரகு அடைக்கும் நாங்கள் அப்படியே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு 11 o'clock போல் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது லெமன் ஜூஸு அந்த மாதிரி குடிச்சிட்டு மதியம் லஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பசங்களுக்கு வந்து நம்ம சாம்பார் சாதம் அந்த மாதிரி கொடுத்தா பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி தான் பிடிக்குது. ஸோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு மதியம் நம்மளுக்கு சமைக்கணும். ஹஸ்பண்ட் எங்களுக்கு, அத்தைக்கு, அவங்களுக்கெல்லாம் சமைக்கணும். ஸோ பருப்பு கடையில் தான் இன்றைக்கி. இது வந்து சாம்பார் மாதிரி தான், ஆனால் கடையில் மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து நைட்டுக்கும் தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த சம்மரில் வந்து நம்ம மதியம் ஒன்று நைட்டு ஒன்று செய்யவே முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு லோ பிபி வேறு இருக்கா. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் மதியம் வந்து சிம்பிளாக அந்த மாதிரி எதாவது வச்சிட்டோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நேச்சுரல் பிளான்ட், அது வந்து மணி பிளான்ட்டு தான். அது அடிக்கடி தண்ணி ஊற்றுறேன்னா கொஞ்சம் வளரும், ஆனால் லேட்டாகும் வளர்கிறதுக்கு உள்ளே வச்சதுனால. ஆனால் வளர்ந்துடும். கீரை பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து பறிச்சதான் அவங்க கொடுத்தாங்க கொஞ்சமாக. ஏன்னா முருங்கைக்கீரையே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கட்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 70 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. சரி, டெய்லி ஏதாவது கீரை சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சம்மருக்கு கீரை வந்து ரொம்ப நல்லது. பொரிச்சு கூட்டு இந்த மாதிரி வைக்கிறது, பாசி பருப்பு போட்டு கூட்டு வந்து சம்மருக்கு ரொம்ப நல்லது. பூண்டெல்லாம் நிறைய போட்டு அந்த மாதிரி செய்யலாம். வாழைக்காய் வறுவல் சைட் டிஷ். வாழைக்காய் மசாலா பார்த்திங்கன்னா அதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய், அப்புறம் காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, பூண்டு, சோம்பு இதெல்லாம் குறைப்பாக அரைச்சி வச்சுட்டு நம்ம இந்த மசாலா மாதிரி செஞ்சால் செம்மையாக இருக்கும். சாம்பாரும் இந்த சாம்பார் பருப்பு கடையில் அதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து தாளிக்கும் பொழுது எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கடுகு போட்டு வெங்காயம்லாம் போட்டிங்கன்னா அந்த பருப்பு கடையில் இருக்குது பார்த்திங்களா. இந்த பருப்பு வந்து நல்லா வேகக்கூடாது. பருப்பு கடையிலுக்கு ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். அதை வந்து அதோட சேர்த்து மிளகாத்தூளும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முருங்கைக்கீரை, நான் இன்றைக்கி மாங்காவும் சேர்த்தேன். மாங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். நைட்டுக்கும் நம்ம வைக்கிறதா இருந்தால் மாங்காய் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஆனால் எங்களுக்கு தோசைக்கெலாம் புளிப்பாக சாப்பிட சூப்பராக இருக்கும். அதனால் நாங்கள் சப்பாத்திக்கு போட மாட்டோம் மாங்காய். ஸோ தோசைக்குனால போட்டு வந்து சூப்பராக இருந்தது. அந்த கீரைலாம் வந்து மதியமே சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு கீரை சாப்பிட மாட்டோம். சில பேருக்கு சேராது, எங்கள் வீட்டில் அத்தைக்கலாம். அதனால் பண்ணாச்சு. அதுக்கப்புறம் மசாலா பார்த்திங்கன்னா இந்த குறை நான் சொன்ன மசாலாலாம் அரைச்சிட்டு இந்த வாழைக்காய் ஃப்ரைக்கு பேனில் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸ், பொடியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ரொம்ப எண்ணெய் சேர்க்காதீங்க நம்ம சம்மரில், கிண்டினிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதான் எங்கள் லஞ்சு. பாருங்கள், பருப்பு கடையில் வந்து இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா சாம்பார்னால் இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி பருப்பு கடையில் மாதிரி செஞ்சால் என் பசங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கல்யாண வீட்டு வறுவல், இது வந்து நல்லாயிருக்கும். மசாலா வந்து நம்ம தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டுக்க நல்லாயிருக்கும். என் டாட்டர்லாம் வந்து தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஸோ அவளுக்கு ஈவினிங் கொஞ்சமாக சாதம் எடுத்து வைப்பேன் வந்து சாப்பிட்றதுக்காக. ஏன்னா 12 மணிக்கு லஞ்சு. ஸோ அதனால் ஈவினிங் வந்து நான் ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் நாட் அலோட். சாதம் இல்லாட்டி தோசை ஈவினிங் வந்தால், இல்லாட்டி பால் கொடுத்துருவேன். அப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டு ஈவினிங் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு செடிக்கெலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வாக் போவேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாக் போவேன். கொஞ்சம் வாக் போயிட்டு அப்புறம் வந்து ஏலக்காய், இஞ்சி எல்லாம் போட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் என்ன நைட்டு ரொட்டீன் தான். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சுருவேன் ஈவினிங். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா அடை பார்த்திங்கன்னா இந்த அடை வந்து நம்ம ஒரு டிஷ்ஷு வந்து வெயில் காலத்தில் செஞ்சு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு 2 வேளைக்கு வராமல் செஞ்சுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சம்மருக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் டயர்ட் ஆகாமல் இருக்கும். இது வந்து பருப்பு அடை. இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அப்புறம் 3/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா குறைன்னு அரைச்சிட்டு அதோட வெங்காயம், அப்புறம் வந்து தேங்காய் அதெல்லாம் போட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும்.
இருக்கணும். கொஞ்சம் மாவு வச்சு கொஞ்சம் தண்ணியாக சுத்திக்காய் ஊற்றுற மாதிரி இருக்கணும். ஊற்றிட்டு எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் காலையிலுக்கும் சேர்த்து அரைச்சிட்டேன். காலைல டக்குன்னு ஊற்றிட்டு பொடியை தொட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. இதான் எங்களோட ரொட்டீனு. ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.